வேண்டியதை அருளும் இருட்டுக்கல் முனியப்பன். ஏமாற்றியவர்களுக்கு பாடம் புகட்ட வினோத வழிபாடு. நம்மளோட ஆசை நிராசையா போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆசைகள் நிறைவேறினாதான் அடுத்த கட்டமா ஆன்மீகம்னா என்னன்னு புரிஞ்சுப்பேன்னு அடம் பிடிக்கிறவங்க அதிகம் பேர் இருக்கிறாங்க. இப்படி நம் வாழ்நாள்ல தங்களுடைய ஆசைகள் நிறைவேறினாதான் கடவுளை நம்புவேன்னு சொல்ற பல பேருக்கு ஏத்தபடி வேண்டியதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய இடம் ஒண்ணு இருக்குன்னு எங்களுக்கு தகவல் வந்தது. வேண்டுதல் மட்டும் இல்லாம பில்லி, சூனியம், ஏவல், காரிய தடைன்னு ஏதாவது நமக்கு யாராவது பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கிற விதமாவும் இந்த இடம் இருக்கிறதா சொன்னாங்க. சேலத்துக்கு பக்கத்துல இருக்கிற இருட்டுக்கல் முனியப்பன் கோயில் தான் அதுன்னு சொன்ன உடனே நாங்க அந்த பகுதிக்கு விரைவா போனோம். சேலம் போய் சேர்ந்த உடனே இருட்டுக்கல் முனியப்பன் கோயிலுக்கு எப்படி போகணும்னு அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்டோம். இங்கிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவுல டி பெருமாள் பாளையன்ற ஊர்ல ஏற்காடு மலை அடிவாரத்துல இருக்குன்னு சொன்னாங்க. நாங்க உடனே அங்கிருந்தபடி பெருமாள் பாளையத்துக்கு எங்க காரை எடுத்துக்கிட்டு போனோம். அங்க போனதும் வேடம்பட்டி ஸ்டாப்புக்கு போகணும்னு சொன்னாங்க. நாங்களும் வேடம்பட்டி ஸ்டாப் எங்க இருக்குன்னு கேட்டு அங்க போய் சேர்ந்த உடனே பக்கத்திலேயே இருட்டுக்கல் முனியப்பன் கோயில் தென்பட ஆரம்பிச்சது. நாங்க அந்த கோயில் வளாகத்துக்குள்ள போகும்போதே மக்களோட கலகலப்பான கூட்டத்தை பார்த்து இன்னைக்கு ஏதோ அங்க திருவிழான்னு நினைச்சோம். ஆனா இருட்டுக்கல் முனியப்பன் கோயிலுக்கு எப்பவுமே இப்படி கூட்டம் வந்துகிட்டு தான் இருக்கும்னு கேள்விப்பட்டப்ப எங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. கோயில் வளாகத்துல தங்கள் வாழ்க்கையில வேண்டியது கிடைச்சதுக்கு பலனா டாக்டர், போலீஸ், ஆசிரியர், நர்ஸ், கால்முட்டி, வீடுன்னு நூற்றுக்கணக்கான பொம்மைகள் நேர்த்தி கடனின் சாட்சியா அங்க வைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு ஜனங்களும் ஒவ்வொரு குறையா வருவாங்க. ஐயா 10 வருஷம் குழந்தைலன்னு வருவாங்க. ஆனா பிறந்தா ஆண் சிலை, பொண்ணா பிறந்தா பொன் சிலை, உங்க தகுதிக்கு தகுந்த பூஜை செய்யலாம். அடுத்தபடியா இடுப்போட செயலிழந்து வருவாங்க. நல்லா இடம் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க. அதாவது நல்லானா இடுப்போட செலவு வைப்பாங்க. நாங்கள் வீடே கட்ட முடியல, என்ன செய்கிறதுன்னு ரொம்ப வேதனைப்பட்டு வருவாங்க. அப்படி வேதனைப்பட்டு வரும்போது ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்குங்க, நல்லபடியாக வீடு கட்டி முடித்தா ஊடாட்டம் பொம்மை. அதே மாதிரி அதாவது படித்து விட்டு எனக்கு வேலையே கிடைக்கலன்னு வருவாங்க. ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்குங்க, என்ன வேலை கிடைக்குதோ அந்த பொம்மை வைங்கன்னு கேட்போம். அதே மாதிரி போலீஸ் வேலை கிடைச்சா போலீஸ் பொம்மை, டாக்டர் வேலை கிடைச்சா டாக்டர் பொம்மை, மிலிட்ரி வேலை கிடைச்சா மிலிட்ரி பொம்மை. அவங்களுக்கு என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்களோ அது நடந்தால் அவங்க தகுதிக்கு தகுந்த பூஜை செய்வாங்க. ஏற்காடு மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த கோயில் வளாகமே ஒரு காலத்துல எந்த வசதியும் இல்லாம இருளும் முட்புதருமா இருந்திருக்கிறதா சொல்லப்படுது. இப்ப கோயிலை சுத்தி விதவிதமான உருவ சிலைகள் இருக்கிறதோட மக்கள் தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றி அதுக்கு பலனா அங்க படையல் போட்டு சமையல் செஞ்சு சாப்பிடுவது என எப்பவுமே கலகலப்பா இருக்கிற இடமா மாறி இருக்கு. இந்த கோயிலுக்கு இப்போ ஒரு 6 மாசமா வந்துட்டு இருக்கிறேன். வாரம் வருவேன். ஒரு 6 மாசத்துக்கு முன்னே எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அது வீட்லேயே வேண்டிக்கிட்டேன். இப்படி நல்லா இருப்பான்னு முனிப்பனத்தை நினச்சி வேண்டிக்கிட்டேன். நல்லா ஆயிடுச்சுன்னா நான் உனக்கு மொட்டை அடித்து கிடா வெட்டுறேன்னு வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரியே நல்லாயிட்டா. ஒரு 10 நாள்லேயே நல்லாயிட்டா. ஆள் நல்லா இருந்தா. சரி இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னே பொங்க வச்சு கோழி எடுத்துகிட்டு போனேன். அது என்னமோ எனக்கு திருப்தியாக இல்லை.
கிடா வெட்டுறேன்னு தான் வேண்டிக்கிட்டேன். இருந்தாலும் கோழி தான் இருந்தேன். அது எனக்கு என்னமோ மனசு ஒப்பலை. அப்புறம் இன்றைக்கி எங்கள் சொந்த பந்தத்தோடு வந்து நான் கிடா வெட்டி அன்னதானம் போடுறேன். கோயில் வளாகத்தில் மக்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற கோரி இருட்டுக்கல் முனியப்பனை வேண்டிக்கிட்டு தொங்க விட்டிருந்த வேண்டுதல்கள் பல வடிவங்களா ஒரு மரத்துல தென்பட்டுது. எல்லா கோயில்லையும் அசைவ படையல் போடுறத பார்த்திருக்கோம். ஆனா இந்த கோயில்ல கோழிய ஒரு இடத்துல தொங்க விட்டுட்டு போயிருக்கிறத பார்த்து வியப்படைஞ்சோம். இத பத்தி என்னன்னு விசாரிக்கிறப்ப எங்களுக்கு ஒரு புதுமையான வேண்டுதல் முறை பத்தின விளக்கம் இந்த கோயில்ல கிடைச்சது. நமக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய சொத்தை யாராவது அபகரிச்சிருந்தா, பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றி இருந்தா, இல்ல வேற வகையில நாம யார் மூலமாவது ஏமாற்றப்பட்டதா உணர்ந்தா இருட்டுக்கல் முனியப்பனை வேண்டிக்கிட்டு இப்படி கோழியை அறுத்து தொங்க விடுறாங்க. இதன் மூலமா ஏமாத்தினவங்க திருந்தி நம்ம கிட்ட அதை திரும்ப ஒப்படைக்கிறதாவும், அப்படி அவங்க திருந்தலனா அவங்கள இருட்டுக்கல் முனியப்பன் தண்டிக்க வேண்டியும் இப்படி கோழியை தொங்க விடுறதா சொன்னாங்க. சொத்தை அபகரிக்கிறது, பணத்தை அபகரிக்கிறது, மோசடி செய்கிறது, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டோ சொத்தை வாங்கிக்கிட்டோ ஏமாத்துறாங்க. அவங்க வந்து முறையிடுவாங்க, அப்பா என் சொத்து போச்சு, என் பணமும் போச்சு, கேட்க போனால் அடிக்க வராங்க, உதைக்க வராங்கன்னு ரொம்ப மனநொந்து வருவாங்க. அதை நீங்களாக பார்த்து என்ன செய்யுங்கன்னு சொல்லி கடவுள்கிட்ட முறையிடுவாங்க. நாங்கள் எந்த ஒரு பாவமும் செய்யலை, எங்களை இப்படி வாங்கிக்கிட்டு எங்கள் சொத்தை வாங்கிட்டு அகாலிக்கிறாங்க, ஒன்று பொருள் வரணும் இல்லைன்னா பணம் வரணும்னு கோழியை தூக்குவாங்க. அந்த கோழியை தூக்குனா அவங்களோட நேரம் 3 மாதமோ 6 மாதமோ அது நல்லது. அவங்க என்ன பிரார்த்தனை வச்சு கும்பிட்டு போகிறாங்களோ அது நடக்கும். அதுக்கு தகுந்த பூஜை செய்வாங்க. பல வருஷமாகியும் குழந்தை பிறக்கலையேன்னு ஏங்குறவங்களுக்கு எப்பவுமே கைவிடாத ஒரு கடவுளா இருட்டுக்கல் முனியப்பன் இருக்கிறாருன்னு சொல்றதுக்கு இங்க ஏராளமான பேர் இருக்காங்க. இது மாதிரி நோய் பிணியால் அவதிப்படுறவங்க அதுல இருந்து விடுபடணுமேன்னு இங்க வந்து வேண்டுனா விரைவில் நோய் விலகி போயிருதாவும் சொன்னாங்க. ஐந்து தலை நாகத்துடன் இருக்கும் அம்மன் சிலை அற்புதமா இங்க காட்சி அளிச்சதை நாங்க பார்த்ததும் இதுக்கு பெயர் நாகை கன்னிமார்னு அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க. இந்த கோயிலோட மூல கடவுளான இருட்டுக்கல் முனியப்பனுக்கு நேர் எதிரில அளவுல சின்னதா ஒரு சிலை கையில் அரிவால தலைக்கு பின்னாடி மடக்கி பிடிச்சிருக்கிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு பெயரு முன்னடையார்னு அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க. குதிரை மேல மீசைய முறுக்கி ஈட்டிய ஓங்கியபடி ஒரு முனியப்பன் சிலை இந்த கோயில் வளாகத்துல இருக்கிறது மக்களின் கவனத்தை ஈர்க்கும்படியா காட்சி அளிச்சது. அதே மாதிரி கையில அம்ப வச்சுக்கிட்டு முனியப்பன் இருப்பது போன்ற சிலை புராண காலத்தை நினைவுபடுத்துற மாதிரி இருந்துச்சு. இதை தவிர்த்து பிரம்மா சிலை, அம்மன் சிலை, முருகப்பெருமான், வள்ளி சிலைன்னு ஏராளமான சிலைகள் மக்களின் மனங்களை கவரும்படியா காட்சி அளிச்சது. கையில உடுக்கையும் சூலமும் வச்சுக்கிட்டு சிவனும் பார்வதியும் தம்பதி சமேதராய் இங்க காட்சி அளிக்கிறது வேற எங்கேயும் காண முடியாத ஒரு தனி அழகுன்னே சொல்லலாம். எங்க பார்த்தாலும் சத்திய இடது பக்கம் தான் இருக்கும். சத்திய இடது பக்கம் இருக்கும். இங்க பார்த்தா வலது பக்கம் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த சிலை கட்டக்கூடிய அருணாசலம் என்ன சொன்னாரு, ஆரம்பத்தில் இது பதமூடி இருளடைஞ்சு கிடந்த இடமா இருக்கும்போது வந்து நின்று பார்த்துட்டு இது ஒரு பெரிய புண்ணிய ஸ்தலம், தினம் 100 பேர் வந்து கும்பிடக்கூடிய ஒரு தகுதி இருக்குது, அதனால இந்த மாற்றமெல்லாம் இருக்கட்டும்னு சொல்லி அந்த சக்தியை வந்து இடது பக்கம் வச்சு உருவாக்கினார். இந்த கோயிலுக்கு வர மக்கள் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறினதுக்கு பலனா ஆடு கோழிய படையலா போடுறது அங்கங்க நடந்துகிட்டு இருந்துச்சு.
இதெல்லாம் படம் பிடிச்சிட்டு இருக்கிற எங்களோட கவனத்தை திசை திருப்புற மாதிரி திடீர்னு ஒரு பெண் ஆக்ரோஷ சிரிப்புடன் பேசுறத பார்த்ததும் நாங்க அங்க போய் என்ன நடக்குதுன்னு பார்க்க ஆரம்பிச்சோம். கோயிலோட தலைமை பூசாரி ஏழுமலை கிட்ட அந்த பேய் பிடிச்ச பொண்ணை கொண்டு வந்து நிப்பாட்டினதும் அதோட அவரு பேச ஆரம்பிச்சாரு. கல்யாணம் ஆயிடுச்சா? உன் பிரச்சனை பேரு என்ன? காமராஜ். உனக்கு பிள்ளைங்க எத்தனை இருக்குது? ஒரு பொண்ணு ஒரு ஆண் இருக்குது. என்ன கட்டிக்கிறியா? ஐயோ வேண்டாம், இருக்கிறதே போதும். ஒன்னால நான் உலகத்துல எவ்வளவு அடி வாங்கிட்டு இருக்கிறேன். சரி, ஆசைப்பட்டது என்ன வேணும்? கோழி காவு கொடுக்குறேன், வாங்கிட்டு போறேன். வாங்கிடா காவு குடிச்சுக்க சாமி. போறே வாய்மல்லடி, வாய்மல்ல அடிச்சுக்க. போறேன் போறேன் போறியா? சொக்கஞ்சேர் கைலாசஞ்சேர் சாமி பாதஞ்சேர், அவ்வளவுதான். முடிச்சுக்கோங்க. இப்படி பேய் பிடிச்ச மனசோட இருக்கிறவங்கள விரட்டி விட்டுட்டு அவங்க குடும்பத்துல நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கறதுல சிறப்பான ஒரு இடமாவும் இந்த இருட்டுக்கல் முனியப்பன் கோயில் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு வருது. இருட்டுக்கல் முனியப்பனின் உச்சிக்கால பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற சிறு தெய்வங்கள் ஒவ்வொன்னையும் பார்த்து பாட்டு பாடி பரவசமா பூசாரி வேண்ட அழகே இந்த கோயிலோட தனி சிறப்புன்னே சொல்லலாம். ஆடி பரிவரணப்பா கோவிந்தா கோவிந்தா புரிய வேணும் அப்பா சித்தராமர் ரூபதியம் எங்களுக்கு யாரும் தோணன் நீதியம் அந்த சீமந்த தசரதன் செய்த தபத்தால வாமர் குண்டம் வளர்த்தே. இறுதியா வேண்டுனா வேண்டும் வரம் தரும் இருட்டுக்கல் முனியப்பனுக்கு தீப ஆராதனை ஏந்தி நாட்டு வெடி முழக்கத்தோட பூசாரி தீப்பந்தத்தை காட்டும் போது நமக்குள்ள இருக்கிற இறைவன் நம்மளை கைவிட மாட்டாங்கிற உணர்வு அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஏற்பட்டது. இந்த கோயிலோட மூலஸ்தானமா இருக்கிற இருட்டுக்கல் முனியப்பன் முன்னால விழுந்து கும்பிட்டு எழுந்த ஏழுமலை அவரின் பெருமையை சொல்லி வழிபட்ட விதமே ஒரு விசேஷமான அனுபவம்னு சொல்லலாம். இந்த கோயில் வளாகத்துல ஐயப்பன் பக்தர்களை மகிழ்ச்சி படுத்துற மாதிரி ஒரு புலி சிலை இருக்கு. இது முன்னாடி இந்த கோயில் பூசாரி ஐயப்பன் புகழ பாட தொடங்கினாரு. கண்ணான கண்மணியே சாமி ஐயப்பன் கண்டெடுத்த மாமணியே சாமி ஐயப்பன் நான் திருப்படி ஏறி வந்து சாமி ஐயப்பன் உன்னோட திருமுகத்தை கண்டேனப்பா சாமி ஐயப்பன் உன்னோட திருமுகத்தை கண்டேனப்பா சாமி ஐயப்பன் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து லட்சிச்சுக்கு வேணும் அப்பா. மழைக்கு ஆதாரமா நம் முன்னோர்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொன்று தொட்டு கும்பிட்டுக்கிட்டு வர மாரியம்மன் சிலை சிவப்பு உடை உடுத்தி காட்சி அளிப்பது பார்க்கவே தெய்வீகமா இருந்துச்சு. பிரார்த்தனை மூலமா பாடல்கள் பாடி இறைவனிடம் சரணாகதி அடைகிற விதமா ஈஸ்வரன் சிலை முன்னும் பார்வதி சிலை முன்னும் பாடினதுக்கு இறுதியா பிரம்மன் சிலைக்கு முன்பு கோயில் பூசாரி தொண்டை நோக கூடாதுன்னு பாடினது பக்தர்களை மெய் சிலிர்க்க வச்சதுன்னே சொல்லலாம். நாடெங்கும் வாழ்ந்திருந்தால் இந்த களி காலம் உள்ளவரையும் இந்த இடத்தை யார் நாடி வராங்களோ அவங்களுக்கு எந்த கேடும் இல்லாத காப்பாற்றி லட்சிச்சுக்கணும். ஆனால் ஒன்று, என் தொண்டை நோகக்கூடாது, தொப்புளி வலிக்கக்கூடாது, இந்த மண்டை நோகவே கூடாது, இந்த மணிக்குரனை கொஞ்சம் கூட மங்கக்கூடாது. தூங்கும் இடத்துக்கு துணையாகவும் எந்த நேரம் எந்த இடத்துல எந்த நிமிஷத்தில் கூப்பிடணும் என்னோட கூட வந்து பேசணும். ஈஸ்வரா நரகாரே என்று நரகாரா. பூஜை முடிஞ்சதும் இங்க வர்ற பக்தர்கள் பில்லி சூனியம் ஏவல்னு எதுவும் அண்டாம இருக்கிறதுக்காக ஒவ்வொருத்தர் தலையிலையும் பூசாரி தண்ணீர் தெளிச்சு விட்டாரு. கருப்பு பிரசாதெல்லாம் போச்சு. ஓமல் திசி செய்வன
மந்திரம் கருப்பு பிரசாதம்லாம் போச்சு. ஓமல் திஸ்தி செய்வன மந்திரம் கருப்பு பிரசாதம்லாம் போச்சு. இறுதியா இருட்டுக்கல் முனியப்பன் முன்பு சொற்பொழிவு ஆற்றுவது போல இந்த கலியுகத்துல தத்துவம் நீங்கி தர்மமே தலை காக்கும்னு சொன்னாரு. அதனால ஆண்டுக்கு ஒரு முறையாவது திருப்பதியில உங்களோட காலை பதிக்கணும்னோ, சிவஸ்தலத்துக்கு போய் வழிபாடு செய்யறத வழக்கமா வச்சுக்கணும்னோ, தர்மம் செய்யறத விடாதீங்கன்னோ பக்தர்களுக்கு பூசாரி அறிவுரை சொன்னது ஆச்சரியமா இருந்துச்சு. அதாவது நாம பிறந்திருக்கிறது கலியுகம். இந்த கொரோனா வர 6 மாதம் முன்னங்க கலியுகத்துக்கு ஒரு அழிவு காலம் நேருதுன்னு சொன்னேன். ஆனால் இப்பயும் இன்னொன்று வருதுங்கிறாங்க. பயப்பட வேண்டியதில்லை. நம்ம நடைமுறையில் தான் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு ஆணாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, நாம் பிறந்திருக்கிறது கலியுகத்தில் பிறந்திருக்கிறோம். இந்த கலியுகத்தில் மானிட ஜென்மமாக பிறந்திருக்கிறோம். இந்த மானிட ஜென்மமாக பிறந்தா கோடீஸ்வரமுடாக இருந்தாலும் ஒரு கொடுமை வரும், கோமநாண்டி ஊடாக இருந்தாலும் ஒரு கொடுமை வரும். அப்படி அந்த கொடுமை தீரணும்னா, அதாவது ஆணா பிறந்தாலும் பொண்ணா பிறந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தரம் நம்மளோட கால்பாதம் திருப்பதியை மெதிக்கணுமா. திருப்பதி மெதிக்காத கால்பாதமும் சிவன் ஆலயங்களை தொழுவாத இந்த நெஞ்சமும் ஒரு தானம் தர்மம் செய்யாத உள்ளமும் கலியுகத்தில் வாழ்ந்ததே சரித்திரம் இல்லைன்னு ஒரு பிராணம் எழுதியிருக்குது. முனியப்பசாமி வழிபாடு தமிழகத்துக்கு புதுசு இல்லைன்னாலும் வேற எங்கேயும் பார்க்க முடியாதபடி ராஜ அலங்காரத்துல முனியப்பன் காட்சி அளிக்கிறது சோர்ந்து இருக்கிற நம்மளையே நிமிர்ந்து உட்கார வைக்கிற மாதிரி இருந்துச்சு. எதுக்கு இப்படி எங்கும் இல்லாத மாதிரி முனியப்பன் இங்க மட்டும் ராஜ கம்பீரமா காட்சி அளிக்கிறாருன்னு நாங்க விசாரிச்சப்ப வெறும் புதரும் காடுமா இருந்த இந்த இடத்த சுத்துப்பத்து கிராமத்து மக்கள் சுத்தப்படுத்த அப்பவே ஒரு காலத்துல இது ராஜபோகமான இடமா மாறணும்னு நினைச்ச சிற்பி அண்ணாமலையே இதுக்கு காரணம்னு சொன்னாங்க. அந்த ராஜ அலங்காரங்கிறது, அதாவது இது புதமூடி இருளடைஞ்சு கிடந்த காலத்தில் இந்த சிலை செய்ய வந்தவர் கிழக்கு வீதி மலசமத்திரம் அருணாசலம்னு ஒரு பேர். அவர் என்ன செஞ்சார், அப்போ கரடாக இருந்தது, புதமூடி இருந்தது, இருளடைஞ்சு கிடந்தது. அவர் பார்த்துட்டு இந்த இடத்த பார்க்கும்போது இது ஒரு நாளைக்கு ஒரு புண்ணிய ஸ்தலமாக ஆகும், அந்த மாதிரி புண்ணிய ஸ்தலமாக ஆகும், இந்த ராஜபோகமான இடமா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ராஜ அலங்காரத்தை பண்ணிட்டு அவர் சொன்னார், இந்த மாதிரி கோயில் நான் எங்கே போனாலும் சிலை செய்கிற வேலை தான், ஆனாலும் இந்த இடத்த பார்க்கும்போது இது ஒரு புண்ணிய ஸ்தலமாக அமையிற இடமா இருக்குது. அதனால் என்னோட ஆத்மா சமாதியானா நான் செத்தனைக்கு என்னையும் சிலையாக வச்சு கும்பிடணும்னு சொன்னாருங்க. அதே மாதிரி இந்த ராஜபோகத்தை வச்சு அவர் அலங்காரம் செஞ்சு கொடுத்தாரு. அவர் சமாதி ஆயிட்டாரு. அவரோட சமாதியை வச்சு பாருங்க, நாங்கள் அங்கே கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். நான் இறந்த பிறகு இந்த இருட்டுக்கல் முனியப்பனுக்கு பக்கத்திலேயே எனக்கும் ஒரு சிலை வைக்கணும்னு சிற்பி அண்ணாமலை கேட்டதுபடி அவருக்கும் இந்த கோயிலை உருவாக்க காரணமா இருந்த வெங்கடாச்சலம், மாணிக்கம், சண்முகம் என மொத்தம் 4 பேருக்கும் இங்க சிலை இருக்கிறது மற்ற எந்த கோயில்லையும் பார்க்க முடியாத ஒண்ணுன்னே சொல்லலாம். ஒவ்வொரு கஷ்டத்தையும் ஒவ்வொரு சிரமமும் எவ்வளவோ கஷ்டம்னு வருவாங்க, குழந்தையிலன்னு வருவாங்க, தொழிலில்னு வருவாங்க, அவங்க எங்கே பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க. அந்த பிரார்த்தனை நல்ல முறையாக நிறைவேறிச்சுன்னா பகவானுக்கு அவங்களால தகுந்த பூஜை செய்வாங்க. வாழ்வில் ஒவ்வொருவரின் இருளையும் நீக்கி ஒளியை ஏற்படுத்தி கொடுக்கிற இருட்டுக்கல் முனியப்பன் கிட்ட எங்களோட ஒவ்வொரு நல்ல முயற்சியும் இன்னும் ஏற்றம் பெற்று பலர் பயன் அடையணும்னு வேண்டிக்கிட்டு நாங்க அங்கிருந்து கிளம்பணும். மறுபடியும் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில நாம சந்திக்கலாம். இரவில் மட்டுமே திறந்திருக்கும் அதிசய கோவில், வருடம் முழுவதும் எரிந்து கொண்டிருக்கும் அணையா விளக்கு, கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றும் காலதேவி,
இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் அமானுஷ்ய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கான தொடர்பு எண் 8925513374.